சாதி கக்கூஸ் கோயில் சுதந்திர போராட்டத்தில் RSSின் பங்கு. இதை விட ஒரு ஜோக்கான புத்தகத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா? இந்த அணிந்துரையை பார்த்தா ரொம்ப கதறுவானுங்களே அப்படின்னு தான் இந்த 4 நாளா புத்தகத்தை வெளியிடட்டுமே அப்படின்னு பொறுமையா உட்கார்ந்துருந்தேன். ஆனா இந்த சங்கி கும்பல் ஒரு சாக்கடத்தனமான புத்தியை வச்சுக்கிட்டு கருத்தியெல்லாம் யாரும் பேசிடக்கூடாதுன்னு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ அம்பேத்கரை தூக்கி சுமக்கிறது எதுக்கு? ஓட்டு பொறுக்கிறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற 19% தலித்துகளினுடைய ஓட்டுகளை எப்படியாவது வாங்கிடணும்னா அம்பேத்கர் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுற. நாங்க என்ன கோயிலுக்குள்ள பூசாரியா, சர்ச்சு ஃபாதரவா கூட்டிட்டு வரோம், இல்ல மசூதியில் இருக்கிற இமாம கூட்டிட்டு வரோமா? சமூக மாற்றம் இல்லாத பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி நாம் பேசுவது சாணி குவியலில் கோட்டையை கட்டுவதை போன்று. ஒரு முதலமைச்சர் கோயிலுக்குள்ள வந்தா தீட்டு கழிக்கிறன்னா உன் கோயில உட்கார வச்சுட்டு சுத்திக்கிட்டு உட்காந்துருப்போமா? இடிச்சு கேள்வி கேட்போம். நான் இருக்கிறது மத நம்பிக்கை இருக்கிற, கடவுள் நம்பிக்கை இருக்கிற கோடான கோடி மக்கள் இருக்கிறது இந்து மதத்துலனா அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லு. சீர்திருத்தமே செய்ய மாட்டான் இருக்கிற எந்த மதமும் காலத்தால் அழிஞ்சு போகும். வணக்கம் தோழர்களே. சாமி, மதம், சாதி, கோயில் அப்படின்னா RSS BJP சங்க பரிவார் கும்பல் கதற ஆரம்பிச்சிருவாங்க, பதற ஆரம்பிச்சிருவாங்க, உருளுவாங்க, உருட்டுவாங்க. அதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதுல ஒரு தங்கச்சி கதறி இருக்காங்க. அவங்க ஏதோ சொற்பொழிவாளராம், கதறோ கதறன்னு கதறி இருக்கிறாங்க. ஐயோ, இந்து மதத்தினுடைய இது வீணா போச்சே, மனசு புண்பற்றுச்சே, ஐயோ இதுல இருந்து காப்பாற்றுங்கள், இந்து மதத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு மடிப்பிச்ச கேட்டிருக்கிறாங்க நம்ம ஆளுநர்கிட்ட. இவ்வளவு கதற அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் அப்படின்னா இந்த புஸ்தகம் தான், சாதி கக்கூஸ் கோயில். மிரண்டுட்டானுங்க. ஐயோ, அப்ப கோயிலவே கக்கூசுன்ட்டீங்களா? அப்ப சாதிய கக்கூசுன்ட்டீங்களா? நிறுத்து, உனக்கு மூளை இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால அறிவு இருக்கான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நாங்க என்ன பண்ணோம், என்ன பகுத்தறிவாளர்கள் நாங்க. நீங்க ஒரு புத்தகத்தை வெளியிட்டீங்க, சுதந்திர போராட்டத்தில் RSSின் பங்கு. இதை விட ஒரு ஜோக்கான புத்தகத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா? இது ஜோக்குன்னு தெரிஞ்சும் நாங்க அதை எதுக்கல. புத்தகம் நீங்க வெளியிட்ட பிறகு அதை வாங்கி படிச்சுட்டு அப்புறம் உட்கார வச்சு அடி அடின்னு அடிச்சு ஓட விட்டோம். இதுதான் அறிவு சார்ந்த சமூகத்தினுடைய வேலை. ஒரு புத்தகம் வந்திருக்குன்னா அதுல என்ன எழுதியிருக்கு, என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கதறணும். அட்டப்படத்தை பார்த்தே கதறன்னா உனக்கு அம்புட்டு ஊக்க தூக்கத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு வெளியிடுறதா இருந்தது இந்த புத்தகம். 30ஆம் தேதி புதுக்கோட்டையில வெளியிடுவதா இருந்தது. அண்ணன் ஷரீஃப் தான் அதை முன்னிலை நின்று அதை வெளியிடுவதா இருந்தது. நம்ம தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசுவதா இருந்தது. இதை எழுதியவர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள். அவருடைய வேலையை முழு நேரம் சமூக பணி, ஒரு பக்கம் மருத்துவ பணி, இன்னொரு பக்கம் சமூக பணி. பெண்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுகிற வேலையை பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அரசு வேலைகளை கொண்டு வருவதற்கான பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிற அந்த மனுஷன் இங்க உட்காந்து 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் சில்லற கும்பல், அரசியலுக்கே லாயக்கற்ற சில்லற கும்பல் உட்காந்து பேசிக்கிட்டு இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தடுத்து இருக்கிறானுங்க. அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. அங்க இருக்கிற DSP யார்டானா அது ஒரு சங்கியா இருக்கு. சங்கிதான் வெளிப்படையாவே அங்க இருக்கிற தோழர்கிட்ட விசாரிக்கிறேன், அவர் ஒரு சங்கின்றாங்க. நான் ஏன் 4 நாளா பேசலன்னா இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதி கொடுத்ததே நான் தான். ஏற்கனவே இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டுருச்சு. இது 2வதா அவங்க சொந்தமா வெளியிடுறாங்க தோழர். இந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை, அது குறிப்பா அணிந்துரையை நான் எழுதினேன் 2020. புரியுதுங்களா? 2020-21 வாக்குல எழுதி இந்த கொரோனா பீரியட்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த முன்னுரையை. இந்த அணிந்துரையை பார்த்தா ரொம்ப கதறுவானுங்களே அப்படின்னு தான் இந்த 4 நாளா புத்தகத்தை வெளியிடட்டுமே அப்படின்னு பொறுமையா உட்கார்ந்துருந்தேன். ஆனா இந்த சங்கி கும்பல் ஒரு சாக்கடத்தனமான புத்தியை வச்சுக்கிட்டு கருத்தியெல்லாம் யாரும் பேசிடக்கூடாதுன்னு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அம்பேத்கரை விட இந்து மதத்தை ஏற்றவங்க யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு நீ அம்பேத்கரை தூக்கி சுமக்கிறது எதுக்கு? ஓட்டு பொறுக்கிறதுக்கு. இந்தியாவில் இருக்கிற 19% தலித்துகளினுடைய ஓட்டுகளை எப்படியாவது வாங்கிடணும்னா அம்பேத்கர் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுற. ஆனா அம்பேத்கரை போல இந்து மதம் குறித்து கேள்வி கேட்டவர் யாருமே இல்லை. கடைசியா அவர் புத்த மதத்திற்கு மாறுவதற்கு முன்பு ஒரு கோயில் திருவிழால நின்று பேசுறாரு, சாட்டை அடியா ஒரு பதில சொல்றாரு.
இந்து மதத்துல இன்னமும் இருக்கணும்னு நினைக்கிறவன் ஒண்ணு அந்த மதம் குறித்து தெரியாதவனா இருப்பான். அதுல என்ன பேசிக்காங்க வசிருக்காங்க எதுவும் தெரியாம சாமியை கும்பிட்டு திருறவனா இருப்பான். அப்படி இல்லையா அவன் அறிவற்றவனாக முட்டாளாக இருப்பான்னு சொல்லியிருக்காரு. ஏத்துக்கிறியா? அம்பேத்கர் புத்தகங்கள் எல்லாம் தடை செஞ்சிடலாமா? அம்பேத்கர் புத்தகத்தை தடை செய்வோம்னு சொல்ல உனக்கு தில் இருக்கா? இருக்காது. ஏன்னா ஓட்டு இருக்குல்ல. அதுல எங்களுக்கு தேவை அதிகாரம், அதுக்கு தேவை ஓட்டு. அதை வச்சிருக்கிற எந்த குரூப்புக்கையும் நாங்கள் பகச்சிக்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கான உரிமையில தலையிடுவோம். இந்த புத்தகம் எதை பேசுது தெரியுங்களா? கடந்த 10 ஆண்டுகள்ல மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவில் தலித்துகள் மீதும் பட்டியல் பழங்குடிகள் மீதும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெண்கள் மீதும் சிறுபான்மையினர் மீதும். அதை தான் அடிப்படையா வச்சு எழுதுறாரு. பட்டியலின மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அவமானங்கள். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் கருத்தியெல்லாம் என்னென்னலாம் ஓடிட்டு இருந்துச்சு, என்னெல்லாம் உள்ள நுழைஞ்சு இது பண்ணானுங்க என்பதையெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். எப்படி பேசினாரு? கண்ணை மூடிட்டு இப்படியா? பேப்பர்ல வந்த கட்டிங்க, அது படத்தோட எந்த நாள், எந்த ஆண்டு, எந்த பத்திரிகையில வந்தது, எத்தனாம் பக்கத்துல வந்துச்சு, எல்லாத்தையும் போட்டிருக்கிறார். இதை நீ படிச்சிருக்கணும்ல. நடக்காத ஒன்ன கற்பனையில ஒருத்தர் எழுதினாலுமே அது அவருடைய உரிமை. நடந்த ஒன்னை அதன் மீது என்னுடைய கருத்தை நான் சொல்றேன்னா அதுக்கு நீங்க கதர்னீங்கன்னா எவ்வளவு பெரிய கேவலமான ஜந்துக்களா நீங்க இருக்கீங்க. அப்படி என்னங்க சொல்லிட்டாரு? கக்கூஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்க மதம் என்ன கக்குசா, எங்க சாதி என்ன கக்குசா அப்படின்னா அதை பேசுவோம், பேச வேண்டிய இடம் தான். ஆனா அவர் கக்கூஸ்ன்னு குறிப்பதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமான ஒரு செய்தி இருக்குங்க. இந்த பனாரஸ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, உலகிலேயே மிக பழமையான பல்கலைக்கழகம் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பட்டியலின மாணவி பாத்ரூம் போறாங்க. பாத்ரூமுக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு டாய்லெட் போறாங்க. அந்த பொண்ணு அங்க படித்த ஒரு மாணவி, அவ பட்டியலின மாணவி, தலித்து மாணவி. அந்த பொண்ணை சாதியை சொல்லி அடிச்சு டாய்லெட்டுக்குள்ள போக விடாம விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை படித்தவர் அதன் மீது தன் கருத்தை சொல்லி இருக்கிறார். நடே கக்குசுக்கு போறதுக்கு மாடா நீங்க சாதி பாப்பிய அப்படின்னு கேட்டதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். நான் இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலை பார்த்தே கேட்கிறேன். யார் பட்டியலின மக்கள்? பட்டியலின மக்கள் யார்? இந்து மதம் தானே போட்டிருக்க. அப்ப எங்களை இந்து மதத்துல இருந்து எடுத்து விட்டுரு, சட்டத்தை மாத்துவோம் வா. இந்து மதத்துல இருந்து எடுத்து விட்டுருங்க. நாங்க பாட்டுக்கு மதமற்றவர்களை தெரியுறோம். பட்டியலின சாதியோ பழங்குடிகளோ அங்க இருக்கிற பெண்களோ இந்து மதத்துக்குள்ள தானே வர்றாங்க. ஆனா அவங்கள ஜீரணிச்சுக்க முடியல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியல, அவங்களுக்கான முழு மரியாதையோடு வாழ வைக்க முடியல, ஒரு டாய்லெட்டுக்கு போக முடியல. ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணு இந்த நியூஸ பார்த்து அவரை எழுதுறாரு. இத பேசினா தப்பா? ஏண்டா என்னுடைய பிள்ளைய டாய்லெட்டுக்குள்ள நுழைய விடல அப்படின்னு சமூக அக்கறையோடு மருத்துவர் ஜெயராமன் பேசினா உங்களுக்கு தப்பா? நான் கேட்கிறேன். ஓ வீட்டு பிள்ளைய டாய்லெட்டுக்குள்ள சாதியை சொல்லி விடமாட்டேன்னு அவமானப்படுத்தி வெளியே அனுப்புனா நீ பொறுத்துப்பியா? இதை அவர் எழுதுறாரு. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? அவ சாதியை சொல்லி தலித்துகள் நீ அடிச்சு வரட்டிக்கிட்டே இருப்பாங்க, கையை கட்டிட்டு சொல்லுங்க எஜமான்னு சொல்லுமா? சொல்லு. சாதி எவ்வளவு கொடூரமான தெரியுமா? கோயில்னு போட்டாரு. எது கோயில்? கோயிலுக்குள்ள நாங்க பூசாரியா வரோம்னு சொன்னா உங்களுக்கு பதன்னு பதைக்கும். அது எப்படிங்க கோயிலுக்குள்ள பூசாரியா? ஆகம விதிப்படி தான் நடக்கணும். ஆகம விதியில எல்லா பூசாரியும் பாப்பானா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு உருட்டுறீங்க நீங்க? நாங்க என்ன கோயிலுக்குள்ள பூசாரியா சர்ச்சு ஃபாதரவா கூட்டிட்டு வரோம், இல்ல மசூதியில இருக்கிற இமாம கூட்டிட்டு வர்றோமா? ஏங்க இந்து மதத்துல அதுக்காக படிச்சு பாடங்கள் தெரிஞ்ச, இதிகாசங்கள் தெரிஞ்ச, புராணம் தெரிஞ்ச, இதை பாடக்கூடிய தோத்திர பாடல்களை பாடக்கூடிய, தேவாரம் திருவாசகம் தெரிஞ்ச, 4000 திவ்ய பிரபந்தம் தெரிஞ்ச அவங்கள அந்தந்த கோயில்களை போடுங்கன்னு கேட்கிறோம். இந்து மதத்துல இருக்கிறவங்களை, அதை பற்றி கற்றவர்களை அந்த கோயிலுக்குள்ள பூசாரியா போடுன்றோம். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதை பத்தி நாங்க பேசினா உங்களுக்கு எரியுது. பெரியாரும் அம்பேத்கரும் கலைஞரும் கண்ட கனவு உங்களை நாங்க நிறைவேற்ற ட்ரை பண்ணா உங்களுக்கு எரியுது. அதை தான் இங்க பேசுறாரு. என்ன பேசுறாரு? நமக்குள்ள ஒரு மூட நம்பிக்கை கூட இருக்குங்க. படிச்சிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், உயர் பதவிக்கு போயிட்டோம், பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சிட்டோம்னா இந்த சமூகம் அப்படியே நம்மளை தூக்கி மடியில வச்சுக்கிறோம் நம்புறோம். அப்படி இல்ல. சமூகமாக மாற்றம் செய்யாத எந்த சமூகமும் இதை ஒத்துக்காது. அம்பேத்கர் அப்படியே வெளிப்படையா சொல்றாரு. சமூக மாற்றம் இல்லாத பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி நாம் பேசுவது
சாணி குவியலில் கோட்டையை கட்டுவதை போன்று. பெண்களுக்கான பில்லை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லும் போது சொல்றாரு, சாணி குவியல்ல கோட்டை கட்டி வச்சிருக்கோம் நம்ம இத்தனை வருஷமா. அதான் அம்பேத்கர் சொல்றாரு, அதத்தான் டாக்டர் ஜெயராமன் சொல்றாரு. கோயிலுக்குள்ள மாஞ்சி, சித்தன்ராம் மாஞ்சி யாரு? பீகாருடைய முதலமைச்சர். அண்டர்லைனு, சித்தன்ராம் மாஞ்சி பரப்புரை பிரச்சாரத்தின் போது ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டார். மதுபானின்னு ஒரு மாவட்டம், மதுபானின்ற மாவட்டத்துக்குள்ள பரப்புரை பிரச்சாரத்தின் போது அங்க இருக்கிற ஒரு கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு தேர்தலுக்கு நல்லபடி வழிகாட்டுப்பான்னு சொல்லிட்டு வர்றார். அவர் வந்த கொஞ்ச மணி நேரத்துக்குள்ள அந்த கோயிலை கழுவி விட்டு அதுல இருக்கிற தீட்டு கழிச்சு அந்த சாமியை கழுவி விட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி தீட்டு கழிச்சு, ஒரு முதலமைச்சர் கோயிலுக்குள்ள வந்தா தீட்டு கழிக்கிறன்னா உன் கோயிலை உட்கார வச்சுட்டு சுத்திக்கிட்டு உட்காந்துருப்போமா? இடிச்சு கேள்வி கேட்போம். நான் இருக்கிறது மத நம்பிக்கை இருக்கிற, கடவுள் நம்பிக்கை இருக்கிற கோடான கோடி மக்கள் இருக்கிறது இந்து மதத்துலனா அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லு. சீர்திருத்தமே செய்ய மாட்டான் இருக்கிற எந்த மதமும் காலத்தால் அழிஞ்சு போகும். இப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இதைத்தான் அவர் படத்தோட கேட்கிறாரு. ஒரு முதலமைச்சரவே நீ சாதி சொல்லி உள்ள விட மாட்டேன்ற. ஏன்? முன்னாள் ஜனாதிபதிங்க ராம்நாத் கோவிந்தும் அவருடைய இணையரும் கோயிலுக்கு போறாங்க. இதே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது அவரை தெருவில் உட்கார வச்சாங்க, கோயிலுக்குள்ள நுழைய விடவே இல்லை. பூரி ஜெகநாதர் அந்த மடத்தினுடைய தலைவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? சூத்திரர்கள் கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு போர்டு வைங்கன்றாரு. இதான் நிலைமை. சூத்திரர்கள் யாரு? பிற்படுத்தப்பட்டவர்கள். அங்க ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து மடிப்பிச்சை கேட்டுச்சே, தங்கச்சி நீயும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிள்ளைதான், ஒன்னியத்தான் கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்றாங்க. நீ உட்காந்து இங்க மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது ரோசப்பட்டு தன்மானத்தோட வாழணும்னு கேள்வி எழுங்க தங்கச்சி. சும்மா உட்காந்து பஜனை பாடி காசு சம்பாரிச்சா பத்தாது, கஞ்சி குடிச்சா பத்தாது. இதே விஷயத்த சித்தராமையா பேசலையா? நான் முதலமைச்சரா இன்னைக்கு இருக்கேன், நான் முன்னாடி கோயிலுக்கு போற போது என்ன சட்டையை கழட்டிட்டு போன்றான். ஏன் சட்டையை கழட்டிட்டு போக சொல்றான்? பூணூல் இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. சட்டையை கழட்டிட்டு போன்னு சொல்லும் போது நான் மறுத்தேன், என்ன கோயிலுக்குள்ள விடல, சனாதனத்தை ஒழித்தாக வேண்டும்னு சித்தராமையா சொல்றாரு. அப்ப உங்களுக்கு புரியுதா? முதலமைச்சராகவே இருந்தாலும் சாதியால் ஒடுக்கப்பட்டா, பிற்படுத்தப்பட்டா அவங்கள உள்ளேயே நுழைய விடாத கூட்டத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறோம். அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லு, இல்லைன்னா கடந்து போ. புத்தகத்தை தடை பண்ணணும்ன்றது என்ன மாதிரியான வேலை? 2016 கேரளாவில் தமிழ் பிராமணர்களுக்கான உலக மாநாடு நடக்குது. அந்த உலக மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டவங்கள யார் தெரியுமா? சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் அனிதா ஸ்மந்த்ன்ற நீதிபதி. கேரளாவுடைய ஹைகோர்ட்ல இருந்து சிதம்பரேஷ் அவர் ஒரு நீதிபதி. நெதர்லாந்து நாட்டினுடைய தூதுவராக இருக்கிறவர் யாரு? தமிழ் இந்தியாவினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேணு ராஜமோனி அவருடைய பேரு. நான் என்ன கேட்கிறேன், இவங்கெல்லாம் பதவியில பொறுப்புல இருக்கும் போதே தான் சொந்த சாதி மாநாட்டில் போய் உட்கார்ந்துட்டவங்க என்ன தெரியுமா பேசினாங்க? சாதி வாரியான இடஒதுக்கீடு என்பது முறையற்றதுன்னு இருக்காங்க. எங்க நீதிபதிகளும் வெளியுறவுத்துறையில் இருக்கிற தூதுவர்களும் சாதி வாரியான இடஒதுக்கீடு முறையற்றதுன்றாங்க. இடஒதுக்கீடையே சாதி வாரியா கொடுக்கிறோம். சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அவங்கள படிக்க விடாம பொருளாதாரமற்றவர்களா மாத்தி தெருவில் நிறுத்தி வைத்திருக்கிற காரணத்தினாலதான் நாம சாதி வாரியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறோம். சாதி வாரியாக நம்மளை பிரிச்சு சாதியை ஆழப்படுத்தி நம்மளை காலி பண்ணி ஏதுமற்றவர்களாக தெருவில் நிறுத்தின பிறகு இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்ட நினைக்குது இந்த பார்ப்பன கும்பல். அதை எடுத்து போட்டு கேள்வி கேட்டா இவங்களுக்கெல்லாம் கதறாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்துக்கள் தானே நாங்கெல்லாம், ஏன் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு? எனக்காவது அண்ணாமலையோ மோடியோ அதை பற்றி பேசுவாங்களா? சாதி சுடுகாடுகளை வைத்துக்கொண்டு ஊருக்குள்ள ஒரு பணத்தை கூட தூக்கிட்டு போக முடியாம பல கிலோமீட்டர் சுத்தி போன கதை தமிழ்நாட்டிலே நடந்திருக்கே. அப்ப இந்தியா முழுதும் சாதி சுடுகாடுகள் அதிகரிச்சுட்டு வருதே, வேற எந்த மதத்திலேயாவது இருக்கா? இந்த இழிவுகளை யார் பேசுவாங்க? யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசுவாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் உங்களை புண்படுத்துச்சுன்னா மாத்திக்க வேண்டியது நீங்க தானே ஒழிய நாங்க இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாம் புண்படுத்துதுன்னா உண்மையிலே அவமானப்பட்டு புண்பட்டு சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு தங்க வாய்ப்புகளை எல்லாம் யாரோ புடுங்குவதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னா எப்பயுமே அப்படி இருக்க மாட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஜெயராமன் போன்றவர்கள் எல்லாம் எழுதுவாங்க, நாங்கெல்லாம் பேசுவோம். உங்களுக்கு ரொம்ப வலிச்சுச்சுன்னா உங்க மதத்தை நீங்க உங்க பாக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. அல்லது இந்துக்குள்ள இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு தலித்துகளையும் பட்டியலின மக்களையும் பழங்குடிகளையும் நீங்க இங்க இருக்கிற பெண்களையும் வெளியேற்றிருங்க.
இவங்களெல்லாம் வச்சு பெரிய தலைவலியா இருக்கு இந்து மதத்துலன்னு வெளியேற்றிருங்க. நாங்கள் வெளியே போயிடுறோம். அப்போ உங்கள் மனசு புண்படாது.